நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மணப்பெண் சமையலில் ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக போட்டுட்ருக்கோம். அந்த இம்பார்ட்டண்டான வீடியோவில் இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. பாப்பாங்க பெரியவங்க எல்லாருமே இந்த வீடியோவை வந்து பாருங்கள். மெயினாக குழந்தைங்களுக்காக இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். குழந்தைங்க எப்போ சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அப்பத்துலேருந்தே அவங்களுக்கு இந்த ஸ்நாக்கை கொடுத்து பழக ஆரம்பிங்க. இதில் அவ்வளோ எனர்ஜி இருக்குது. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வெள்ளை எள்ளு தான். வெள்ளை எள்ளை தினமும் வெறும் வயிற்றில் காலையில் 1 ஸ்பூன் கொடுத்து பழகுங்க. இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இதில் குறிப்பிட்டு நான் சொல்ல போனால் இதில் நிறைய புரோட்டீன், இரும்பு சத்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த வெள்ளை எள்ளில் கருப்பு எள்ளை விட வெள்ளை எள்ளில் தான் இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மன அழுத்தம் பாப்பாங்களுக்கு இல்லாமல் இருக்கும், ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ரத்த சோகை, அதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாக இல்லாமல் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டிஎன்ஏ ரொம்ப பாதுகாக்கப்படும். ஏன்னா இப்போதைய காலகட்டத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, செல்ஃபோன் டவர் இருக்குது, அதில் எவ்வளோ தூரம் கதிர்வீச்சு இருக்கும். அதுலேருந்து நம்ம டிஎன்ஏவை ரொம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் எதுனா நம்மளோட எள்ளு தான். அதுவும் வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா சீசேமோல்ன்ற ஒரு உட்பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளோட டிஎன்ஏவை அவ்வளோக்கு அவ்வளோ பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எடுக்க போகிறது சுக்கு 2 ஏலக்காய். ஏலக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. பட் பாய்ஸ்க்கு கம்மியாக கொடுங்க ஏலக்காவை. அதே மாதிரி சுக்கில் 1000 கணக்கான மருத்துவ குணம் இருக்குது. இதில் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சுக்கோட பலன் பற்றி நான் போடுறேன். அப்போ நீங்களே இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு சுக்கு நம்மளோட லைஃப்பில் இருக்குது. இந்த மருந்தெல்லாம் வீரியம் கொடுக்கறதுக்காக நம்ம பனவெல்லம் எடுக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பராக டேஸ்டியாக செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு ட்ரை பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் நம்மளோட வெள்ளை எள்ளை லைட்டாக வறுத்துக்கோங்க. இது நல்லா பொரியும். ஒரு 2 செகண்ட் பொரிஞ்சோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதான் இதோட பதம். லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன் நான். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆஃப் பண்ணி இப்போ ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வெள்ளை எள்ளை அரைச்சிடலாம், பவுட்ரு அரைச்சிடலாம். இது கூட நம்ம என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோன்னா ஒரே ஒரு துண்டு, ஒரு சின்ன துண்டு அளவு, நீங்கள் எந்த அளவு எள்ளு எடுக்கிறீங்களோ சுக்கு வாசனை வரக்கூடாது. ஏன்னா பாப்பாங்களுக்கு அந்த ஸ்மெல் சிலது பிடிக்காமல் இருக்கும். அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய். நான் ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் தான் செய்ய போகிறேன், அந்த இதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போது இதுக்கேற்ற மாதிரி பனவெல்லம் போட்டு இதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இந்த பவுடர் தான் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. கண்ணு கூட ப்ராப்ளம் வருதுன்னா கண் ப்ராப்ளம் கூட இது சரி செய்யும். வாயில் ஏதாவது பிரச்சனைனா அதுவும் சரி செய்யும். சுவாசத்தையும் நல்லா சீராக்கும். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பிசையணும். இதை நெய் விட்டிங்க. இதில் எந்த ஈரமும் சேர்க்காதீங்க. வெள்ளத்தில் இருக்க ஈரமும் நெய்யும் போதும். இப்போ நான் ஸ்வீட்டாக இதை பிடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட்டை தான் நான் சொன்னேன் உங்கள் பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் தினமும் வைங்கன்னு சொன்னேன். அவ்வளோக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இதில் உண்மையாகவே இருக்குது. 100% உங்கள் பாப்பாங்க ரொம்ப அதிக அளவு ஆயுஸ் கெட்டியாக இருப்பாங்க. எந்த ஒரு சீக்கிரமாக எந்த நோயும் அவங்கள அண்டாது. அந்த அளவுக்கான ப்ரிவென்ஷன் இதில் இருக்குது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இதில் கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்வீட் அளவு கூட நீங்கள் கொடுங்க. அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு மருந்தும் நம்ம எடுக்கக்கூடாது. மருந்துன்னு சொல்ல முடியாது, இது தினமும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் இது. சாப்பாடில் இந்த மாதிரியான சாப்பாடெலாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடம்பை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.